ஹரி ஓம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்றாலே ஆடியில் பல முக்கிய தினங்கள் வருகிறது. அதில் அமாவாசை தினம் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமான ஒரு நாளாக, முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆடி அமாவாசையானது கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி அமாவாசை அன்று நாம் எப்படி முன்னோர்களுக்கு எப்படி வழிபட வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த ஆடி அமாவாசை வருகிறது. அன்றைய தினம் காலையில் நன்கு சுத்தமாக குளித்து நீராடிவிட்டு உங்களுடைய தாய் தந்தையர் யாராவது நன்றாக இருந்தால் ஒன்றும் கவலையில்லை. அவர்களுக்கு இயற்கை எய்தி இருந்தால் அவர்களை குறித்து நாம் செய்ய வேண்டிய இந்த சிராத்தம் அல்லது தர்ப்பணம் என்பது போன்ற விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தர்ப்பணம் என்றால் மாதம் எள் தண்ணீரை அவர்களை நினைத்து கையில் ஏந்தி விடுவதுதான் தர்ப்பணம் என்று கூறப்படுகிறது. இது மாதம் வருகின்ற அமாவாசையில் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் அந்த மாதம் வருகின்ற அமாவாசையில் அவர்களை நினைத்து அவர்களுக்கு முன்னால் படையல், அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வைத்து, மாமிசம் அல்லாத உணவுகளை சமைத்து வைத்து அந்த உணவை காகத்திற்கு கொடுத்துவிட்டு, ஒரு பங்கை காகத்திற்கு கொடுத்துவிட்டு மீதி பங்கை அவர்கள் ஆசீர்வதித்து அந்த உணவை நாம் தாராளமாக அதை சாப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி ஆடி அமாவாசை தினத்தன்று வருடம் ஒரு முறை வருகிறதல்லவா. இன்றைய தினம் ஆடி அமாவாசை என்று புரோகிதர்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு யார் இயற்கை எதிர்க்கிறார்களோ அவர்களை நினைத்து அவர்களுக்கு சிரார்த்தம் என்பது கண்டிப்பாக செய்ய வேண்டும். சிரார்த்தம் என்பது அவர்கள் இறந்த திதி அன்று செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகும். அப்படி இறந்த திதி அன்று செய்யலாம். அப்படி இல்லாதவர்கள் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, புரட்டாசி மகாலயம் எனப்படுகின்ற 15 நாட்கள் இந்த மாதிரி நேரங்களில் மிகவும் தாராளமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும். இது முன்னோர்களை நினைத்து கண்டிப்பாக ஒவ்வொரு இந்து மதத்தினரும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயமாகும். நம்முடைய தாய் தந்தையர் நம்மை பெற்றெடுப்பதற்காக, நம்முடைய தாய் நம்மை கருவில் சுமக்கும் பொழுது பத்திய உணவை சாப்பிட்டுத்தான் இந்த 9 மாதமும் கருவில் நம்மை சுமக்கிறார் அல்லவா. அப்படி அதற்கு பிறகு குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, அந்த சிசேரியன் சொல்கிறாங்களே அந்த அப்படி பிறந்தாலும் சரி, சதை பிளந்து குருதி கொட்டத்தான் ஒரு குழந்தையை தாயானவள் பெற்றெடுக்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய உதிரத்தையே பாலாக கொடுக்கிறார். அதற்கு பிறகு அந்த தாய் தந்தையர் தன்னுடைய செலவுகளையெல்லாம் குறைத்து கொண்டு நல்ல பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று படிக்க வைக்கிறார்கள். பிறகு நன்றாக சேமித்து வைத்து அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதற்கு உண்டான செலவுகளையும் செய்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பெற்ற குழந்தைகள் என்று பேரன் பேத்தி வரை சீர் வகைகள் நம்முடைய இந்து மதத்தில், நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் பெருகிக் கொண்டே போகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தாவிட்டால் அது மிக பெரிய பாவம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அவர்களை நல்ல முறையில், அவர்கள் கடைசி காலம் வரை நல்ல முறையில் அவர்களை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் இயற்கை எய்தியவர்களுக்கு இந்த சிரார்த்தம் என்பதை கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண் மகனும் செய்ய வேண்டும். ஆண் மகன் செய்ய வேண்டியதுதான் சிரார்த்தம் எனப்படுகிறது. ஒருவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்தால் இருவரும் சேர்ந்து இந்த சிரார்த்தத்தை செய்ய வேண்டும். அப்படி அவர்களுக்குடைய இந்த இரு பிள்ளைகளுக்கு இடையே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து அவர்களுக்கு பிளவு இருந்தால் அதை பெரிய பிள்ளை அந்த சிரார்த்தத்தை செய்யும் பொழுது அந்த பலன் சின்ன பையனுக்கு அந்த 2வது மகனுக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனால் இருந்தாலும் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு என்று கூறுவார்கள் அல்லவா. அப்படி இந்த பலன் இருவருக்குமே கிடைத்தாலும் கர்ம பலன் என்று சொல்லும் பொழுது யார் சிரார்த்தம் செய்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த கர்ம பலனானது போய் சேருகிறது. அந்த கர்ம பலன் செய்யாதவனுக்கு அந்த பாவம் கண்டிப்பாக வரும். ஆகவே இருவர் தனித்தனியாக இந்த சிரார்த்தத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். சரிங்க. அப்படி அந்த ஆண் பிள்ளைகள் இல்லை, இப்போ நிறைய குடும்பங்களில் ஒரு பொம்பளை பிள்ளையோ அல்லது ஒரே ஒரு பையனோ இப்படித்தான் இருக்கிறது இல்லையா. அவங்களுக்கு இப்படி தான் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் இருக்கிறாள் என்றால் அந்த பெண் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடியேன் கூறுகிறேன். அந்த மருமகன்
வந்து எப்படி செய்ய வேண்டும் என்றால், அந்த மருமகனுடைய தந்தை இறந்து போயிருந்தால் அந்த தந்தைக்குத்தான் அவர் முதலில் வந்து இந்த ஈமக்கிரியை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அந்த மருமகன் வந்து தன்னுடைய மாமனார் மாமியாருக்கோ மற்றவர்களுக்கோ இந்த சிராத்தம் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க. ஒரு பிள்ளை வந்து முதலில் தந்தைக்கு செய்த பிறகுதான் அவருக்கு வந்து மற்றவர்களுக்கு செய்வதற்குரிய அனுமதியானது வந்து ஆண் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து தாராளமாக செய்யலாம். சரி, அப்படியும் வந்து செய்ய முடியாத சூழ்நிலை ஒரு சில பெண் பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது என்றால் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் வந்து உங்களுடைய தாய் தந்தையரை நினைத்து அன்றைய தினம் வந்து ஒரு பசுவில் வந்து எல்லா தேவர்களும் வந்து குடிகொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த பசு மாட்டிற்கு நீங்கள் வந்து அகத்திக்கீரையை வந்து கொடுக்கலாம். அவர்களை நினைத்து அவர்களுக்கு அந்த அகத்திக்கீரையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு ஒரு 2 பேருக்காவது 2-3 பேர், உங்களால் முடிந்தவரை எவ்வளவு பேருக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அன்னதானத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில கோயில்களில் வந்து வாசலில் நிறைய பசுவை வச்சுட்டு பசுவை நிறுத்தி விட்டு அந்த பசு வளர்ப்பவர்களே வந்து அகத்திக்கீரையை பக்கத்திலே வச்சுருப்பாங்க. அந்த அகத்திக்கீரையை கொடுக்க சொல்லி அந்த பசு அந்த அகத்திக்கீரையாக சாப்பிட்டு கடைசியில் வந்து வாந்தி எடுக்கிற வரைக்கும் அந்த அகத்திக்கீரையை கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் அந்த பசுவைக்கு வந்து அந்த புண்ணாக்குன்னு சொல்லுவாங்களா, புண்ணாக்கு, தவிடு, அது போன்ற வகைகளை வந்து வாங்கி அந்த பசு வளர்ப்பவர்கள் அவர்களிடம் வந்து நீங்கள் அதை வந்து கொடுத்து விடுங்கள். அவர்கள் வந்து அதை வந்து அதற்கு பிறகு அதை வந்து அந்த பசுவுக்கு கொடுத்து அவர்கள் அந்த பசுவின் பசியை ஆற்றுவார்கள். அப்பொழுது இப்படி செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பரிபூரணமாக பலன் வந்து நிச்சயம் கிடைக்கும். இப்படி இந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இந்த ஆடி அமாவாசையானது அமையப்பெறுகிறதுங்க. அது மட்டுமல்லாமல் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து செய்து கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு வந்து மாமனார் மாமியாரும் இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் வந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். அப்படி சென்று வழிபாடு செய்யும் பொழுது வில்வார்ஜனை செய்ய வேண்டும். வில்வார்ஜனை செய்வதால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க பெறுகிறது. வில்வத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்கிறதுங்க. சிவ வழிபாடு என்றது இன்றைய அந்த தினத்திற்கு வந்து மிகவும் சிறந்த ஒரு வழிபாடாகும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு வழிபாடு இருக்கிறது. அது என்னவென்றால், அது வந்து இந்த ஜீவசமாதி அடைந்துள்ள இந்த சித்தர்களை சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பாகும். உங்கள் வீட்டிற்கு அருகில் ஜீவசமாதி ஆலயங்கள் இருந்தால் கண்டிப்பாக இன்றைய தினம் ஜீவசமாதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி சென்று வழிபாடு செய்யும் பொழுது அங்கு சென்று என்ன தெரியுமா கேட்க வேண்டும்? அந்த சமாதி அடைந்த அந்த சித்தர் புருஷர்களிடம் உங்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு ஞானம் என்பது கிடைக்க பெறும் பொழுது அவனுக்கு வந்து வாழ்க்கையில் எதனால் இன்பங்கள் ஏற்படுகின்றன, துன்பங்கள் ஏற்படுகின்றன, இறைவனுடைய அந்த சித்தம்தான் என்ன, இறைவன் நடத்தும் நாடகம் என்ன, இவை என்பது போன்ற நாம் எதற்காக பிறந்தோம், என்ன செய்ய வேண்டும், இறைவனை அடைய நாடி செல்வதற்கான விஷயங்களை என்னென்ன தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது வந்து அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதற்கு வந்து ஞானம் என்பது கண்டிப்பாக வேண்டும். அந்த ஞானத்தை, அப்படிப்பட்ட ஞானத்தை அந்த சித்த புருஷர்களிடம் சென்று கேளுங்கள். ஏனென்றால் அமாவாசை தினங்களில் அவர்களுடைய உயிர் சக்தியானது ஜீவசமாதியில் இருந்து மேலெழுந்து வருகிறது. அப்படி அவர்களுடைய உயிர் சக்தி மேல் எழுந்து வரும் சமயங்களில் நீங்கள் ஜீவசமாதிக்கு சென்று அந்த ஆலய வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அவர்களுடைய பரிபூரணமான அருளானது கிடைக்க பெற்று வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அடைய பெறுவீர்கள் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த முன்னோர்கள் தான் வந்து சந்ததியை வளர்த்து பேணுகிறார்கள் என்று வந்து பகவத்கீதையில் கூட பகவான் கிருஷ்ணர் மிகவும் அழகாக கூறியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பகவத்கீதை முழுவதையும் அடியே வந்து கதையாக கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக மனிதனாக பிறந்தவன்
தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால் பகவத்கீதை. அப்படிப்பட்ட பகவத்கீதையை நீங்கள் வந்து கதையாக அடியேன் கூறிக்கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பாருங்கள். அதற்கு வந்து இதுவரை நீங்கள் வந்து அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அடியேன் வந்து அப்லோட் செய்கின்ற வீடியோக்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? ஆகவே வந்து தொடர்ந்து அடியனுடைய இந்த சேனலை பார்த்து வாருங்கள். மீண்டும் சந்திப்போம் சகோதர சகோதரிகளே. இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.